ஹாய், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? நம்ம லட்சுமா வந்து கவர்மெண்ட் நடத்துகிற செஸ் டோர்னமெண்ட் ஸ்டேட் லெவலில் நடத்துகிறாங்க. அதில் போய் அவங்க கலந்துக்க போகிறாங்க. சுஜனுக்கு வந்து நாங்கள் சேர்க்கல, லட்சுமா மட்டும்தான் போக போகிறாங்க. இது வந்து 5 நாள் நடக்க போகிறதுன்றதுனால நம்ம வந்து அங்கேயே தங்கி தான் இந்த டோர்னமெண்ட்டை பார்க்க போகிறோம். அது ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் நம்ம சொன்ன மாதிரி டிஃபன் கடை வந்து இன்னையோட வந்து இன்றைக்கின்னு இல்லை, இன்றைக்கி இல்லை நாளைக்கு வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து அது ஒரு வருத்தமான விஷயமாகவே இருக்குது நம்மளுக்கு. பார்க்கலாம் இன்னும் வர வேண்டிய காலத்தில் என்ன நடக்கும், என்ன வேணாலும் நடக்கும். அதனால் லட்சு வந்து கூப்பிட்டு போகும்போது எங்களுக்கு வேணும், நான் போய் ஆட போகிற மாதிரி அவ்வளோ பதட்டமாக இருக்குது. இருந்தாலும் வந்து கடவுள் மேலே நம்பிக்கை வச்சுட்டு கண்டிப்பாக ஆடுவாங்க அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். பேக்லாம் பேக் பண்ணியாச்சு. 3 நாள் டூருக்கே பெரிய பேக்கு, 5 நாளைக்கு 2 பேக் ஆகிடுச்சு எங்களுக்கு. இப்போ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். எல்லாம் செட்டாக எடுத்தாச்சு. அவங்க வந்து ஆடுறதுக்கு வந்து இதோ செஸ்ஸு எடுத்தாச்சு. கீழே வந்து அவங்களுக்கு உதவியான வாட்டர் பாட்டிலு, பேகு, பென்சில், ஷார்ப்னர், நோட்டு, அந்த கோஷீட்டுன்றாங்க, அந்த கோஷீட்டு எல்லாத்தையுமே வந்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த பேக்கில் வந்து அவங்களுக்கு தேவையான சார்ஜர், வாட்டர் பாட்டில் எல்லாமே இதில் இருக்குது. அதில் வந்து திங்ஸ் வந்து ஸ்நாக்ஸு, மேக்கப் செட் எல்லாமே வந்து ஒரு பேக்கில், இன்னொரு பேக்கில் ட்ரெஸ்ஸு, அவ்வளோதான். எடுத்துக்கிட்டேன். கீழே ரெடியாக இருக்குது எல்லாமே, அப்படியே எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். சரி ஓகேங்க, அங்கே போய் இங்கேருந்து வண்டலூர் வேறு, நான் வேறு நைட்டெல்லாம் சரியாக தூங்கலை, அப்படியே தூங்கிடுவேன்னு நினைக்கிறேன் நான். போகலாமா? அங்கே போகலாம். ஓகே, இப்போ வந்து கிளம்பியாச்சு. நாங்கள் வந்து சாப்பிட்டாச்சு, எல்லா திங்ஸும் எடுத்து வச்சாச்சு. லட்சுமா அது வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு. அம்மா வந்து முடி இல்லைப்பா, அக்காவுக்கு பெரிய முடி, அதனால தான் இப்படி வைக்கிறேன். அக்காவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுதான். சூப்பராக இருக்கா? வச்சாச்சு லட்சுமாவுக்கு. இப்போ வந்து அவங்களுக்கு தேவையான ஷார்ப்னர், பென்சில், அதுக்கப்புறம் எரேசர், அதுக்கு என்னமா எல்லாம் வச்சாச்சு. வாட்டர் பாட்டில் வச்சாச்சு. கொஞ்சம் மோரும் கலந்து கொடுத்தாச்சு. குடிக்கிறாங்க, எனர்ஜி ஏற்றுறாங்க, விளையாடுறாங்க. இது இவன் சும்மாவே இருக்க மாட்டான், அவளை வச்சு ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பார். இப்போ வந்து இங்கேருந்து நாங்கள் ஆட்டோவில் தான் போகிறோம். ஏன்னா வந்து எங்கள் கார் சர்வீஸ் போயிடுச்சு. அதனால வந்து ஆட்டோவில் போயிட்டு அவர் பின்னாடி பைக்கில் எங்களை தொடர்ந்துட்டே வருவார். நாங்கள் வந்து ஆட்டோவில் ஜாலியாக போவோம். இவன் மட்டும் நான் ஆட்டோவில் வரல, பைக்கில் வர நான் கெத்தா அப்படின்னு சொல்கிறாரு. சரி, அவரை வாப்பா நீ வெயிலில் திஞ்சு நீ வாப்பா, நாங்கள் ஆட்டோவில் போகிறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. சரி ஓகே போகலாமா? வெளியே போயிட்டு அப்படியே கிளம்ப போகிறோம். எல்லாமே சொல்லியாச்சு, எல்லாம் பேக் பண்ணியாச்சு. எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். ஓகே, நாங்கள் வெளியே வந்துட்டோம். இப்போ வந்து ஆட்டோக்கு சொன்னோம்ல, ஆட்டோ வந்து பார்க்கறதுக்கு வந்துட்டாங்க. யாரும் இல்லை, நம்ம தெரிஞ்ச நம்ம சித்தப்பா ஆட்டோ தான். அதனால வெளியே சீக்கிரம் வந்துடுங்கன்னு வந்துட்டார். இப்போ வந்து இவர் வந்து மஞ்சள் கலர் கண்ணாடி காணுமா, அதுக்கு ரொம்ப சோகமாக இருக்கார். அதுக்கு என்ன பாட்டு பாடுப்பா நீ? காசு கொடுத்துக்குறாங்களாம். இப்போ 100 ரூபா நோட்டு என்று என்ன போய் வாங்கி சாப்பிட பார்த்தல. இன்னும் 2 நாளுங்க. அது பாருங்க, அவங்க எவ்வளோ சோகமாக உட்காந்துக்கிறாங்க, வருத்தப்படுறாங்க அவங்க. ஐயோ எப்படிடா நம்ம வந்து இந்த 2 நாளில் கடையை விட போகிறோம் அப்படின்ட்டு. சரி பார்ப்போம், அவங்களுக்காக தானே, ரெஸ்ட் எடுக்கணுன்றதுக்காக. என்ன நடக்குதோ அது நடக்கட்டும். நம்ம என்றைக்கு வந்து ஆட்டோக்காக வெயிட் பண்ணோம், அன்றைக்கி தான் நிறைய ஆட்டோங்க வந்துக்கினே இருக்கும். நம்மளே பார்த்துட்டு போவாங்க, ஆட்டோ வரீங்களா ஆட்டோ வரீங்களான்னு கேட்பாங்க. ஆட்டோக்காக தான் போகணுன்னு வெயிட் பண்ணுறேன், அப்போ வராது. லட்சுக்கு வந்து ஒரு எனர்ஜி என்னன்னா, இது வந்து ஒரு நாளைக்கு 2 மேட்ச் தான், 5 நாள் நடக்க போகுது. நாங்கள் தான் பயந்துன்னு இருக்கோம், ஐயோ 5 நாள் நடக்க போகுது எப்படி ஆடுவாள்டா. அவள் அசால்ட்டாக அம்மா ஆடிடலாமா. ஆனால் குழந்தை வந்து உண்மையிலேயே ரொம்ப ப்ராக்டிஸ் எடுத்தாங்க. ரொம்ப வந்து நாங்கள் ரொம்ப இந்த வாட்டி தான் கொஞ்சம் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக போட்டுமோன்னு கூட யோசிச்சாங்க. ஆடணும், எதையுமே வந்து ஈஸியாக விட்டு கொடுத்துடாத, கொஞ்சம் டஃப் கொடு. உங்ககிட்ட ஜெயிச்சது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கணும், நல்லா ஆடினா அப்படி சொல்லணும் அப்படின்னு நாங்கள் சொல்லி வச்சுருக்கோம். நீ அவுட் ஆகிடு, அது பிரச்சனை கிடையாது, ஆனால் டஃப் கொடு, உன்னால் முடியுன்றதை நீ காட்டிடு, அவ்வளோதான். நல்லாச்சோ? அதேமாதிரி ஜெயிச்சிட்டா சந்தோஷமாகவும், தோத்துட்டா சோகமாகலாம் இருக்காது லட்சு. தயவுசெய்து எப்பவுமே ஒரே மாதிரி லட்சு தோத்துட்டா அங்கேருந்து வரும்போது வருவாங்க, அதுதான் லட்சுக்கிட்ட அதெல்லாம் இருக்காதுண்ணே. தோத்தாலும் ஜெயிச்சாலும் மிஸ் முறுக்குன்னு இவருக்கு சொல்லுவேன். இவருக்கு வேணாம், இவங்களுக்கு மிஸ் முறுக்கு. வழிக்கா காலேஜ் வந்துட்டோம். எங்கள் அம்மா இல்லையேன்னா அதுக்கு காரணம் வந்து நாங்கள் நிறைய லக்கேஜ் எடுத்துகிட்டு வந்து தான் பைக்கில் வைக்க முடியாது, கார் வந்து சர்வீஸில் இருக்கிறதுனால எங்கள் அம்மா வந்து ஆட்டோவில் வந்துட்டுருக்காங்க. ஆமாம், நானும் எங்கள் அப்பாவும் பைக்கில் வந்துட்டோம். அதே மாதிரி வந்து எல்லாமே எங்கள் சுஜனும் அம்மாவும் வந்து ரெசார்ட்டுக்கு நிறையா போயிட்டு பேகு லக்கேஜ்லாம் வச்சுட்டு, அப்பா வந்து என்னது இந்த மேப்பு அனுப்பிச்சிருக்காரு, வருவாங்க வந்து பேசுவாங்க. அதுக்குள்ளே நான் வந்து போயிட்டு ஒரு கேமை முடிச்சுட்டு போயிடுவேன். போகலாம். ஒரு வழியாக காலேஜ் வந்தாச்சு. இங்கே வந்து இப்போ ஜஸ்ட் லட்சுமா வந்து உள்ளே கூப்பிட்டு போயிட்டோம். நாங்கள் வந்து கரெக்டாக 10:30க்கு வந்தோமா. 10:30க்கு வந்து இப்போனா டைம் 11:30 இருக்குமா.
இன்னும் கூட ஆரம்பிக்கவே இல்லை, இன்னும் போயிட்டு தான் இருக்கேன். அந்த அம்மா உட்கார வச்சுட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து இவர் வந்து இந்த சிப்ஸ் ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன், அதையே சாப்பிட்றாங்க. யார் வராங்க யார் போகிறாங்க என்ன நடக்குதுலாம் தெரியல சுஜனுக்கு. அது பேரிங் போட்டாங்க, ரெடியாக உட்காந்துட்டு. லட்சுக்கு வந்து சீக்கிரம் இப்போ சட்டுன்னு போய் ஆரம்பித்தா கூட எதுவும் தெரியாது. வெயிட் பண்ணி வச்சு ஆட வைக்கிறாங்களா. லட்சுக்கு வந்து அது ரொம்ப ப்ரெஷர் ஆகிற மாதிரி டென்ஷன் ஆகுறாங்க, அது ஃபேஸ்லேயே தெரியுது. அதான் ஃபஸ்ட்டு நான் சொல்லிகிட்டே வந்துட்டேன், அவுட் ஆனாலும் பரவாயில்ல, நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம அடுத்த இது பார்த்துக்கலாம், அதனால் ஃப்ரீயாக விடு அப்படி சொல்லியாச்சு. இப்போ அடுத்து வந்து நாங்கள் உட்காந்துருக்கேன்னா இப்போ ஹஸ்பண்ட் போய் ஒரு ஸ்நாக்ஸ் தான் வாங்கிட்டு வருவார். நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா போய் ரிலாக்ஸாக பண்ணலாம். போங்க. காலேஜில் ஏதோ செலிப்ரேஷனா, என்னை பார்க்குறோம்னா நீங்கள் செலிப்ரேஷனுக்கு வந்துருக்கீங்களான்னு கேட்குறாங்க. இல்லைங்க நாங்கள் டோர்னமெண்ட்டுக்கு வந்திருக்கோன்னு சொல்லிட்டு இவன் யார் வந்தாலும் கவலை இல்லைன்ட்டு இந்த பேக்குள்ளே கையை விட்டு பார்க்குறவங்களாம் ஏதோ அவன் ஏதோ சாப்பிட்டுக்கிறான்றதே தெரியுது. ஆனால் என்ன சாப்பிட்றானே தெரிய மாட்டேங்குது. என்னதான் வந்து இங்கே உட்காந்துட்டு இருந்தாலும் குழந்தை எப்படி விளையாடுதா, ஸ்டார்ட் ஆகிடுச்சா இல்லையான்னு அப்படியே ஒரு பதட்டமாகவே இருக்குது. நாங்கள் வேறு அந்த ரூம்லேருந்து இங்கே ரொம்ப தூரம் தள்ளி வேறு வந்துட்டோம். காலேஜில் வந்து பசங்க வந்து லன்ச் டைம் போகிறாங்க போல், எல்லோரும் நம்மளே பார்த்துன்னு போகிறோம். என்னடா பண்ணுறாங்க இதுங்க, கேமரா வச்சு நோ பண்ணிகிட்ருக்குங்கன்ட்டு. அவங்க வந்து லன்ச் பிரேக் போகிறாங்க. நம்மளும் வந்து லன்ச் பிரேக் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ரூம் போய் தான் சாப்பிட போகிறோம். நான் சுஜன் அது வரைக்கும் நம்ம சுஜனுக்கு பசி தாங்க முடியல, அதனால வந்து என்கிட்ட பேச போகிறேன். வா சுஜன், என்ன சுஜன் பேச போகிறேன், பேச சுஜன். இவ்வளோ நேரம் பேசுகிறேன்ட்டு இப்போ வந்து என்னப்பா பேசணுன்றான். என்னவோ சொல்கிறேன், நீப்பா சொல்லுப்பா. என்ன லட்சுமா வராங்க. என்ன லட்சு சோகமாக இருக்கேன், லாஸா சூப்பரு. இந்த கோஷீட்டுன்னு இந்த கோஷீட்டே உங்க காமிச்சனு கேட்டுருந்தாங்க. இது ஒரு மேலே போட்டு கொடுத்துருவாங்க. லக்ஷிதா வந்து அவங்க பிளாக் நேமு, நெக்ஸ்ட் ஆப்போனன்ட் நேமும், அதுக்கப்புறம் இப்போ ஒயிட் இங்கே ஒயிட்னு நான் எழுதியிருக்கேன். அங்கே 1னா வின்னு, 0னா லாஸ். ஓகே, இப்போ நீங்க வின்னா லாஸா? வின்னு. அம்மா மேல உட்கார்ந்து பேசுங்க, நான் மைக் அங்க தான் இருக்கு. அங்க வின்னு. ஓகே, இப்போ லட்சு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வின்னு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பென்சில் கொடுத்தாங்களா பென் கொடுத்தாங்களா? பென் அவங்களே கொடுத்துட்டாங்க எல்லாத்தையும். ஆனா இது பார்க்க பென்சில் மாதிரி இருக்கு பாரு. பென்சில் தான் இது. டைமர் வச்சிட்டாங்க, எப்படி ஆனாங்க? டைமர் வச்சு ஆனியாமா? 1 hour 30 minutes. ஓ சூப்பர் லட்சு. அதுல நான் டக்குன்னு 1 hour அங்க 30 போனஸ் பாயிண்ட்னால 32 வந்துருச்சு. அதுக்குள்ளே முடிச்சிட்டேன். இப்போ போனஸ் இருக்கா லட்சு? போனஸ் டைம் போனஸ் எனக்கு போனஸ் கிடையாது. பண்ணி போதுமா குடுக்கு. நெக்ஸ்ட் ரவுண்ட் எப்போ லட்சு? நெக்ஸ்ட் ரவுண்ட் அத 3 hours போயிட்டு நம்ம ரூமுக்கு போயிட்டு வந்துறோம். சரி ஓகே, நம்ம அந்த ரூம் போயிட்டு லட்சு நல்லா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் பண்ணி தலைலாம் நல்லா இன்னும் கொஞ்சம் வாரி அப்புறமா கூப்பிட்டுலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வின் ஆகிட்டாங்க, ஹாப்பி. ஆனால் இதுதான் கொஞ்சம் கஷ்டமே. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வின் ஆகிட்டாங்கன்னா இன்னும் நல்லா ஆர்டர் பண்ணவங்க கூட தான் போடுவாங்க, அது இன்னும் நம்மளுக்கு பயமாக இருக்கும், ஒரே பதட்டமாக இருக்கும். அதனால வந்து லட்சு கொஞ்சம் நல்லா ஆடணுண்ணா. சரி உட்கார். அவங்க வந்து சிப்ஸ் சாப்பிட்ற மூடில் இருக்கிறாங்க. வின் பண்ணது கூட அவங்களுக்கு பெருசு இல்லை, சிப்ஸ் சாப்பிட்ற மூடில் இருக்கிறாங்க. சாப்பிட்டு உட்காந்துக்கோ. உட்கார். இல்லை காஞ்சி போச்சு, அது உட்கார். ஒட்டாது உட்காரு. ஓகே லட்சு, அது இப்போ அடுத்த ரவுண்ட் நான் போய் கேட்டு வந்துட்டா இல்லை உனக்கே தெரியுமாடா? சரி போ, நீ போய் கேட்டுன்னு வாங்க. நாங்கள் இங்கே உட்காந்துட்டு இருக்கோம். கேட்டுட்டு அப்படி நேரம் வராதிங்க, கேன்டீன் போயிட்டு ஏதாவது வாங்கின்னு வாங்கண்ணா. போங்க சீக்கிரம் போங்க, காலையிட்டு போகுது. பசங்களுக்கு வர லஞ்ச் பிரேக்கா.